இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு உடனடியா 5 லட்சம் ரூபாய் வேணும். 5 லட்சம் ரூபாய் இல்லாம இந்த கண்ணீர் நிக்காது. நான் அழக்கூடாதுன்னா 5 லட்சம் ரூபாயை இப்பவே ஏற்பாடு பண்ணணும். இப்பவே பண்ணணும். நீங்க இங்க பாருங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன். 5 லட்சமா? 5 லட்சம் தான். அதுக்கு மேல ஒத்த பைசா கூட எனக்கு வேண்டாம். ஏய் அகிலா, தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலனாத்தான் பெரிய தப்பாயிரும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, நான் எங்க பிளாக்மெயில் பண்ண போறேன்? அவன் தான் பிளாக்மெயில் பண்றான். அவனா? எவன்? நீங்களும் நானும் இப்படி நெருக்கமா இருந்த போட்டோல ஒருத்தங்கிட்ட சிக்கிடுச்சு. தேன்மொழி கிட்ட அதை காட்ட போறேன்னு வேற மிரட்டுனா. என்ன சொல்ற? நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும், தேன்மொழி கிட்ட காட்ட மாட்டான். 5 லட்சம்? 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? நீ ரொம்ப அசால்ட்டா சொல்ற. போட்டோவை காட்டிட்டா தேன்மொழி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும், விடக்கூடாது. யார் அவன்? அவங்கிட்ட ஏன் போட்டோ கொடுத்த? அது ஒரு பெரிய கதை. இப்போ கதை பேசலாம் நேரம் இல்லைங்க. அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் வேணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னமோ 5 லட்சம் பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட கேக்குற. உங்க பாக்கெட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்ததே ஆகணும். இல்லனா அந்த போட்டோவை வச்சு பார்த்தா நீங்க என்னைய வச்சிருக்கீன்னு தேன்மொழி நம்பிடுவா. ஏன்னா அது ஏன் போட்டோ இல்லங்க, ஒரிஜினலா எடுத்தது. இப்ப நான் 5 லட்சத்துக்கு எங்க போவேன்? நீங்க எங்க போவீங்கன்றது முக்கியம் இல்ல, அந்த போட்டோ தேன்மொழி கைக்கு போயிடக்கூடாது. அகிலா, தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. என்ன இப்படி நீங்களும் நானும் பட்ட பகல்ல போட்ன ரூமுக்குள்ள இருக்கிறது குடும்பத்துக்கு தெரியவும் கூடாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது கதவை திறந்தாகனா இப்படி பண்ணிக்கிட்டே நான் வெளியே போவேன். நான் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்ல, பாக்குற வேலையை முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா 5 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு இப்பவே வேணும். புத்திசாலித்தனமா நடந்துக்கணும், அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓஹோ, அப்போ உள்ளதான் பேச்சு குரல் கேக்குது. உள்ள கொஞ்சிட்டு இருக்கீங்களோ? ரொம்ப சந்தோஷம். ஓ, பின் கதவு வழியா உள்ள போறீங்களோ? இனிமே எப்படி வெளியே போறீங்க நானும் பாக்குறேன். இங்கே இருங்க, மொத்த பேரோட வரேன். இன்னைக்கு இருக்கட உனக்கு கொஞ்சிட்டு இருக்கியோ? இரு.